ஆரம் வீர மந்திரியாக இருந்தவருக்கு துணையாக இருக்கிற 2-3 கட்சி ஆட்கள் போய் அம்மாவை இழுத்து தள்ளி விடுறாங்க. கீழே உட்காந்து நான் தான் பிடிக்கிறேன் அம்மாவை. இதெல்லாம் நடந்துச்சு. அதனால அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அந்த அவங்க எல்லார் மத்தியிலையும் அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டதும் நான் மனசுக்குள்ளே சின்ன பொண்ணு ஒரு சபதம் எடுக்கிறேன். நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அம்மாவை, இதே அம்மாவை இந்த அதிமுக முதலமைச்சர் ஆக்கி காட்டுவேன். நீங்கள்லாம் வரிசையாக வந்து வீட்டில் நிற்பீங்க, அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிறத மனசுக்குள்ளே நினச்சேன். இப்போ நினச்சிட்டு போலீஸ் கமிஷனர் வந்து சொல்கிறாரு, இதுக்கு மேலே இங்கே அம்மாவை நிற்க வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அம்மா உயிருக்கு ஆபத்து, அம்மாவை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்றாரு. நாங்கள்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட நின்னாங்க, கட்சி தொண்டர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் கிட்டையே அனுமதிக்கலை, அவங்கெல்லாம் வெகு தூரத்தில் நிற்கிறாங்க. நாங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போயஸ் கார்டை வீட்டுக்கு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இது வேண்டாம், இந்த அரசியல் எனக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் வந்து என்னை கேவலப்படுத்துகிறாங்க, நான் தலைவர் வந்து உடல்நிலை சரியில்லை, நீ கூட வந்து உதவியாருன்னு சொன்னார், அதுக்காக தான் நான் வந்து இருந்தேன், அதனால் இது வேணான்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களை சீண்டிட்டாங்க, அதனால் இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, ஒரு முறை நாள் நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி குடிவாதம் பண்ணி இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அம்மா வந்து தேர்தல் காலத்துக்கு வராங்க. அப்போ நம்ம கட்சி இப்போ இருக்கிற மாதிரி தான் ரெண்டாக பிரியுது. பிரிஞ்சு சேவல் புறா தனித்தனியாக நின்னோம். சேவல் 27 தொகுதியில் வெற்றி பெற்று முதல் பெண் எதிர்கட்சி தலைவராக அம்மா ஆகுறாங்க தமிழ்நாட்டில். அதன் பிறகுதான் திரும்ப தேர்தல் வருது, எதிர்கொள்கிறோம், வெற்றி பெற்று 91 முதல்வர் ஆகிறாங்க. அது மாதிரி அம்மா கிட்டத்தட்ட 15 வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்காக முதல்வர் ஆகி எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதில் கூட இருந்து எல்லா நல்லது கட்டையும் பார்த்தாலு நான். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதே போல் ஒரு நிகழ்வு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு கட்சியில்.